to SheCooking. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேரு மசாலா French Fries. அதுக்கு தேவையான பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பொட்டேட்டோவை ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் ஆனியன், ஒரு கப் டொமேட்டோ பூரி, ஒரு கப் க்ரீக் யோகர்ட், 1 teaspoon ஆஃப் பெப்பர் அண்ட் சால்ட்டு, half tablespoon ஆஃப் சில்லி பவுடர், coriander powder, 1 tablespoon ஆஃப் grated garlic and grated ginger. அப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் 2 cups வச்சுருக்கேன். இப்போ வந்து பொட்டேட்டோவை ஃப்ரைஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக இப்படி கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இந்த சைட் வேஸில் வச்சுட்டு ஒரு 3 கட் பண்ணணும். 3 சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து இதை வந்து ஒரு 1 inch திக்னஸில் கட் பண்ணணும். இந்த மாதிரி வரும் 1 inch திக்னஸில். இதை உடனே கோல்ட் வாட்டரில் போட்டுறணும். கோல்ட் வாட்டரில் ஏன் போடுறோம்னா நம்ம அந்த இல்லாட்டி ப்ரௌன் கலரில் ஆயிடும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனால். அதனால் வந்து உடனே இதை கோல்ட் வாட்டரில் நான் போட்டு 15 minutes விடணும். இப்போ வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர் சைஸில் வெட்டினது 15 minutes நல்லா இதில் இந்த கோல்ட் வாட்டரில் போட்டு ஊறியாச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி வந்து ஒரு க்ளீனான கிச்சன் டவலில் ட்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நல்லா அப்படி எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த கோல்ட் வாட்டர்லேருந்து எடுத்து இப்படி போட்ட பிறகு இந்த டவலை வச்சு நல்லா இப்படி ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு 15 minutes உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த இதில் வாட்டர்லாம் எல்லாமே ட்ரை ஆகி நல்லா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக வரும். பாருங்கள், இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் 15 minutes விடுறேன். இப்போ வந்து ஒரு வெசலில் எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹீட் ஆன பிறகு இந்த ஃப்ரைஸ் நல்லா காஞ்சிருச்சுல அதை நான் உள்ளே போட்டு இப்போ எடுக்கப்பேன். இது 1 minute நல்லா குக் ஆகணும். இது 2 step ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட் டைம் வந்து 1 minute குக் ஆனோடனே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு 15 minutes கூல் டவுன் ஆகிட்டு செகண்ட் டைம் ஒரு தடவை போட்டு எடுக்கணும். 1 minute ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த கூலிங் ரேக்கில் இப்படி வச்சிடணும். இப்போ 15 minutes கூல் டவுன் ஆன பிறகு இதுக்கப்புறம் இந்த ஃப்ரைஸை செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா காஞ்ச எண்ணெயில் இது போட்டு எடுக்கணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு 5 to 8 minutes இதை விட்டு எடுத்தால் தான் இந்த மாதிரி இந்த கலரில் வரும். இப்போ மறுபடியும் கூலிங் ரேக்குக்கு கொண்டு போகும். இதிலே வச்சு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ரெகுலர் ஃப்ரைஸாகவும் சாப்பிட்லாம். மசாலா ஃப்ரைஸ் நான் இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறேன், அது மாதிரியும் சாப்பிட்லாம். 2 types ஆஃப் சாப்பிட்லாம் நம்ம. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரெகுலர் ஃப்ரைஸ் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு half teaspoon வந்து சால்ட் போட்டு இந்த மாதிரி பவுலில் ஃபுல்லாக கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப இப்படி பண்ணிடணும். இது வந்து நார்மல் ரெகுலர் ஃப்ரைஸு. இதை வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் இதுக்கு வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ரெகுலர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கெச்சப் ரெடி. இப்போ மசாலா ஃப்ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஆலிவ் ஆயில் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கணும். இது நல்லா கொஞ்சம் ஹீட் வந்த பிறகு இந்த கார்லிக் அண்டு ஜிஞ்சரை போட்டுப்பேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஆனியனையும் போட்டு அதுக்கப்புறம் இந்த பெப்பர் அண்ட் சால்ட்டையும் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம இந்த சில்லி பவுடர் அண்ட் கோரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற டொமேட்டோ பூரியை ஃபுல்லாக போட்டணும். போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு திக்னஸ் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இந்த ஃப்ரைஸை போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் இந்த ஃப்ரைஸ் மேலே கோட் ஆயிடுச்சு. இதை இனிமேல் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரைஸை வந்து மசாலா ஃப்ரைஸை
இந்த பவுலில் போட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரைஸ் எடுத்துக்கணும். இந்த யோகர்ட்டில் டிப் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடணும்.